ரிங் மாஸ்டர் சிங்கம் போல் சுத்தி சுத்தி வரும் பெண்கள் பார். அசுரன், தாமிரபரணி அதெல்லாம் இங்கே வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த ரோட்டில் நம்ம போகிறோம். இந்த ரோட்டில் பாருங்களேன், ஏகப்பட்ட பீச் இருக்குது. செட்டிக்குளம் கடற்கரை, கூந்தன்குழி கடற்கரை, பஞ்சல் பீச்சு, உவரி கடற்கரை. செம்மல்ல. நம்ம நாங்குநேரி வழி தான் நம்ம போகிறோம். நாங்குநேரி பேரில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோமே. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். கிட்டத்தட்ட கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதாவது இதுதான் இந்தியா அப்படின்னா நம்ம கீழே இருக்கோம். சூப்பர்ல. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமாக நான் ஆசைப்பட்ட ஒரு இடம். அது என்ன அப்படின்னா, இந்த விஷாலோட படமெல்லாம் நிறைய அங்கே வச்சு ஷூட் பண்ணுவாங்க. இந்த தாமிரபரணி, லாஸ்ட்டு கிளைமேக்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் வந்துட்டு அங்கே வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. தேரிக்காடு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடோட டெசர்ட் மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா. கிட்டத்தட்ட ரெட் கலர் மண் ஃபுல்லாக அப்படியே படர்ந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா போக போகிறோம். ஸோ அங்கே போய் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அங்கேயே உட்கார போகிறோம், தூங்க போகிறோம், நிறைய விஷயங்களை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தேரிக்காடு இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேயே மண் பாருங்கள், மண்ணோட கலர் ஃபுல்லாக அப்படியே ரெட் கலரில் இருக்குது. பயங்கர செம்மண். ஆமாம், 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பயங்கர சிவப்பு கலரில் இருக்குது மண். யாரும் இல்லை, இங்கே யாரும் விவசாயமும் பண்ணுற மாதிரி தெரியல. நிறைய பனைமரம் இருக்குது அப்படின்னா நிறைய தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல. இந்த பனைமரத்து மேலே எப்படி கட்டி வச்சுருக்காங்க தெரியுதா? அப்பமே மேலே ஏறுறதுக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட சொத்து பனைமரங்கள். இது தமிழ்நாட்டோட விஷம், கருவேல மரம். ஓகே, ரோடு வந்துட்டு சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 35 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண மாதிரியே தெரியல. அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டோம். இனி ஒரு 38 கிலோமீட்டர் காட்டிகிட்டு இருக்கு தேரிக்காடுக்கு. அங்கே போவோம். இந்த ஊருக்குள்ளே பாருங்களேன், யாருமே இல்லை. அங்கே ஒரு அக்கா மட்டும் நிற்கிறாங்க, இல்லை 3 அக்கா நிற்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. 2:45 சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைமு. ரியல் எஸ்டேட் தான் இங்கே. 1 hour later. இத்தனை நேரம் வந்துட்டு நம்ம செழிப்பான பகுதிகளை பார்த்தோம்ல, இது வந்துட்டு வறண்ட பகுதி. எப்படி இருக்குது பாருங்க. ஆக்சுவலி ஏதாவது தண்ணி நிற்கிற டேம் மாதிரி இருக்குது. இது எப்படி வறண்டு போயிருக்குன்னு பாருங்களேன். சைடு ஃபுல்லாக டேம் இருக்குது. மேபி அந்த சைடு தண்ணி இல்லை, அங்கேயும் ஓப்பனில் தான் இருக்குது. இந்த ரோட்ஸும் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. ரொம்ப மோசமான ரோடு. டேம் திறந்து விடுற இடம். இல்லை தண்ணி இங்கேருந்து வருதா இருக்கும். இங்கேருந்து இப்படி தண்ணி வருதா இருக்கும். நம்ம தேரிக்காடுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக க்ரீன் கலரில் காட்டிகிட்டு இருக்கு. ஏற்ற மாதிரியே ஃபுல்லாக க்ரீன் கலரில் தான் இருக்குது. போகிற ரோடும் சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 3.7 கிலோமீட்டர்ஸில் நம்ம அங்கே போய் சேர்ந்துருவோம். இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கேயே இருக்க போகிறோம் 24 ஹவர்ஸ்க்கு. இப்போமே லிவிங் இன் டெசர்ட், தமிழ்நாடு டெசர்ட். ஓகே, இங்கே போட்டிருக்காங்க ஸ்ரீ கற்குவேல் ஐயனார் திருக்கோயில். எனக்கு தெரிஞ்ச தேரி குடியிருப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். 2.7 கிலோமீட்டர். இங்கே பாருங்கடா, அங்கே பாருங்கடா. இன்னும் நம்ம தேரிக்காட்டுக்குள்ளே வரவே இல்லை. எப்படி இருக்கு பாருங்களேன். அசுரன், தாமிரபரணி அதெல்லாம் இங்கே வச்சு தான் எடுத்திருக்காங்க. விவசாயம் எடுத்துருப்பாங்களா இருக்கும், எனக்கு தெரியல. எப்படி இருக்கு பாருங்களேன். நாய் வந்து நீ தான் கண்ட்ரோல் பண்ணிருவிய நாயை. நீ ஒரு டாக் மேன் தானே? ஆமா, ரிங் மாஸ்டர் சிங்கம் போல் சுத்தி சுத்தி வரும் பெண்கள் பார். நல்லா ஏறி இறங்கிட்டு இருக்கு ரோடு. ரொம்ப பெரிய ஏரியா இல்ல, நிறைய இருக்கு மண்ணு.
நைட் நம்ம இங்கே ஸ்டே தானே பண்ண போகிறோம். நான் எங்கேயும் ரூம் போடலை, நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம், கார்லேயே தங்க போகிறோம். அதான் சொன்னேன் 24 ஹவர்ஸ்க்கு. நான் சும்மா சொன்னேன்னு நினச்சிட்டியா நீ? நான் காருக்கு மேலே, நீ காருக்குள்ள, ஹரி காருக்கு வெளியே. அங்கதான் நான் படுக்க போறேன் பாக்ஸ் மேல. பாக்ஸ்குள்ள படுத்துக்குவேன் பாம்பு தூங்குன மாதிரி. ஸோ நம்ம தேரிக்காடுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஆக்சுவலி எனக்கு இது காட்டிகிட்டு இருக்கிறது வந்துட்டு கோயிலோட லொக்கேஷன் நினைக்கிறேன். ஆமாம், கருவேல் ஐனார் டெம்பிள் ரோடு. நம்ம தேரிக்காடு பக்கத்தில் வந்துட்டோம். ஆமாம், இதுதான் அந்த இடம். இங்கே ஒரு வண்டி போயிருக்கு, நம்மளும் நம்ம வண்டியை உள்ளே ஏற்றி நிப்பாட்டி ட்ரோன் எல்லாம் பறக்க விடலாம். இல்லை போகுது, பின்னாடி எடுத்துருக்கேன், வேணாம். ஐயோ ரிட்டன் போயிடும். நீ வேற அங்கே எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்கு பாரு. நீ வேற பமி வேற வந்து ஒரு சுற்றிட்டு வரலாங்கிறோம். செத்துருப்போம் உள்ளே போயிட்டு. மணல் பமி இது இறங்கலாம். நம்ம வண்டி கரெக்டாக ஒரு இடத்துல நிப்பாட்டி வரலாம். என்னடா இந்த அளவுக்குள்ள இறங்கிருக்கடா. இந்த வீடு ரொம்ப ஜஸ்ட் நம்ம போயிருந்தோம்னா கண்டிப்பாக அங்கே பாருங்க, அங்கே பாரு எவ்வளோ பெரிய புளியெல்லாம் இருக்குன்ட்டு. ஆனால் இதுக்குள்ளேயும் கம்பம் வச்சு போயிருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் வண்டி போயிருக்கு, வேற வண்டி, நம்ம வண்டி சான்ஸில் அந்த ஜீப் மாதிரி தான். வேண்டாம். ஏரியா வந்து செம்ம பயங்கரமாக இருக்குது. கல்லு நின்னுச்சா, என்னடா கல் இப்படி கீழே விழுகுது? சும்மா தான் நீ பட்டி வச்சிருந்தாங்களா? ஆமாண்ணா, இப்படி படி. நீ உள்ள இருக்குன்னு நினைச்சு மேலே ஏறிட்டல. கால் மட்டும் தான் வச்சேன். கண்ணாடி வேணும். வா ஐதமா வா. அதான் நான் சொன்னேன்ல, மணல் இது, ரெட் கலர்ல இருக்கிற ரெட் சாண்ட் இது தெரியுதா? நல்லா இருக்குல்ல. லைட்டா சூடு இருக்கு. இந்த மணலே இவ்வளவு சூடு இருக்குன்னா டெசர்ட் மண் எவ்வளவு சூடா இருக்கும். அங்கே உட்கார்ந்து பியர் அடிச்சிருக்காங்க பாருங்க இந்த மணல்ல. இது எவ்வளவு 165 ஏக்கராமா. இங்க பாரு. ஹாய் நடனா. வா அப்பாட்ட வா. அப்பாட்ட போ. ஓடி வா. நடக்குது. கால் கரெக்டா வச்சு நட. வா ஐரி இங்க பாரு, அப்பா கால் பாரு. எஸ். கால் பாரு. அங்க பாட்டில் எல்லாம் இருக்கு. இங்க வா. நிறைய இடத்துல பாட்டில் உடைச்சு போட்டு வச்சிருக்கானுங்க. முள்ளுண்டு கால்ல குத்து. பாட்டில் உடைச்சு போட்டிருக்கானுங்க. சமூக விரோதிகள். அப்படிதான் நியூஸ்ல சொல்லுவாங்க, சமூக விரோதிகள்ன்ட்டு. ஆமா, இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம முள்ளு கால்ல குத்தும். இங்கெல்லாம் பைக் வந்திருக்கு பாரு. ஆனாலும் நமக்கு ஏதோ ஒரு வண்டி போயிருக்கு இப்படி. நமக்கு ஒரு பயம், நம்ம டயர் சிக்கிருச்சு இல்ல. அப்படியே பாலைவனம் மாதிரி தான் இருக்கு. ஐராமா இங்கே ஒரு மாதிரி ஒரு சூடு இருக்கு.
ஒரு சூடு கலந்த ஒரு கிளைமேட். ஒரு துளி காற்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இல்லை. பார்த்தீங்களா, இதான் எடுத்துகிட்டு வர்றாரு. நம்ம ட்ரோன் விடுவோம். பெரிய இடம் பாருங்களேன், பயங்கர பெரிய இடம். எவ்வளோ ஹைட்டானா? 15 மீட்டரா? எல்லாம் ட்ரிஃப்டிங் பண்ணியிருக்காங்க. செம்மையான ஒரு இடம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி இல்லையாமா, ஃபுல்லாகவே மணல் காடாக தான் இருந்திருக்கு. இங்கிலீஷ்காரங்க வந்துட்டு இதுக்குள்ளார எல்லாருமே தொலைஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்துட்டு காடை உருவாக்கியிருக்காங்க. ஓ தும்பி வந்து தும்பி அங்கே பாரு தும்பி. ஐயோ தும்பி ஐயோ தும்பி போ சொல்லு தும்பி போ சொல்லு. போ தும்பி போ. தும்பி எங்க? தும்பி போச்சா? ஓ உங்க இருக்கோ? நடக்க முடியல. அப்ப மம்மிக்கு இங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு மண். அப்படியே ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஒரு கோயில் இருக்கு, அருள்மிகு கற்புவேல் ஐயனார் திருக்கோவில் நுழைவாயில். நம்ம இதுக்குள்ளே தான் நுழைய போகிறோம். அப்படியே உள்ளே வரலாம். உள்ளே வந்தாச்சு. இந்த ஆர்ச் இங்கே தான் வந்துட்டு கோயில் இருக்கு. சாமி இது நிறைய வீடுகள் உண்டு. ஸோ நம்ம இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சு. ஹரி, நீ போயிட்டு வரியாடா உள்ள கோயிலுக்கு? உள்ள ஒரு குளமெல்லாம் இருக்காமா, நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். என்ன அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. நீ வேணால் போயிட்டு வரணும், போயிட்டு வா. இந்த தண்ணி, இந்த குழாயில் தண்ணி வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சொட்டுதா? என்னடா இந்த இடத்துல இப்படி பண்ணி வச்சிருக்காங்க சார். வருது, ஆனால் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிப்பாமே. அந்த இந்த பாட்டிலில் பிடிச்சிட்டு வா, பிடிச்சிட்டு போய்க்கலாம். பிடி. நிறைஞ்சிருச்சுல்ல இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோ ஈ இருக்கு. தண்ணி பாருங்க, க்ளீனாக இருக்கா? ஓகே, வாயில் ஊற்றி பாரு நல்லா இருக்கான்ட்டு. லைட்டாக அந்தளவுக்கு உப்புலாம் இல்லை, லைட்டாக சப்புன்னு இருக்கு. வா, நம்ம தேரிக்காடோட அழகை வந்துட்டு ஒரு சைடு பார்த்தா தேரிக்காட்டுக்குள்ளே எவ்வளோ பிளாஸ்டிக் குப்பை பாருங்களேன். ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பை தான். இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே போகலாம். ஸோ நம்ம தேரிக்காட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் இருந்தோம். அங்கே இறனாலே பார்த்தீங்கன்னா டயர்டாகுது. ஏன்னா மெயினாக அங்கே காற்றே இல்லை, சுத்தமாக காற்று இல்லை. கொஞ்சமாக வந்துட்டு அங்கே ஹீட் இருக்குது. அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால நமக்கு சேரில் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு, காற்றே இல்லாதனால. அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கே கிளம்பி கன்னியாகுமரியில் ஓவர் காற்று, அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தா காற்றே இல்லை. அதனால் வந்துட்டு லைட்டாக செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஓகே, இருந்தால் செட் ஆகாது, கிளம்பிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிட்டோம். நாங்கள் நைட் வரைக்கும் இருக்கிற ஒரு பிளான் வச்சுருந்தோங்க. நைட் வரைக்கும் நாங்கள் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக காற்று இல்லை.
கிளம்பிட்டோம். இந்த ரோடு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆக்சுவலி தேரிக்காடோட பேக் சைடு, அதனால தான் வந்துட்டு இன்னுமே இங்கெல்லாம் செம்மண் இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம தேரிக்காடு, இது ஃபுல்லாவே தேரிக்காடு ஏரியா தான் கூகுள் மேப்ல காட்டுறது. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு சைடு ஃபுல்லா மண்ணு, ஒரு சைடு ஃபுல்லா காடு. அந்த மாதிரி தேரிக்காடு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. இடையில திருச்செந்தூர் வருது இல்ல? இல்ல, நம்ம திருச்செந்தூர் தொட மாட்டோம், அது அப்படி போயிடுச்சு. இதுதான் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவா இது? அப்படிதான் கூகுள்ல போட்டிருக்கு, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. நீ இது என்னன்னு தெரியல. இந்த ரோடு தான் மேலே கீழே இறங்குது, கீழே இறங்கிருச்சு. நல்லா இருக்குல்ல ரோடு? அடுத்தது மேலே ஏறுது. திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறுது. நல்லா இருக்கு ரோடு. ஆமா, இப்பதான் கொஞ்சமா வெளிச்சம் வருது. இன்னும் தேரிக்காடு முடியல பாமே, இன்னும் இங்க இருக்கு பாரு மண்ணெல்லாம். இங்கதான் எங்கேயாவது அந்த தனுஷோட படம் ஷூட்டிங் எல்லாம் இங்கதான் எடுத்திருப்பாங்களா இருக்கும். அது என்ன படம்? அசுரன். அசுரன் இங்கதான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இதே மாதிரி ஏரியா, ஆனால் தமிழ்நாட்டில் இதை விட்டால் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதை விட்டால் வேறு எங்கேயும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஊர் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கு தூத்துக்குடி போகிறக்கும் ஒரு ஆசை இருக்குது, திருநெல்வேலி போகிறக்கும் ஆசை இருக்குது. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைரக்ஷனு. இப்போ நாங்கள் 2க்கு நடுவில் தான் இருக்கோம். முதல்ல சாப்பிட்லாம், சாப்பிட்டதுக்கப்புறமா எங்கே போகிறோமோ அது வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டாடா பாய், see you. பை பாய் பை பை பாய் பாய் பாய்.